என்னது, செல்வராகவன் மனைவியை விட்டு பிரிய போகிறாரா அப்படின்னு இப்போ எல்லோருமே ஷாக் ஆகியிருக்காங்க. எத்தனை முறை உடைந்தாலும் எப்படி இத்தனை முறை எழுந்து நிற்க முடிகிறது அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு செல்வராகவன். தனுஷை தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவன் தனது மனைவியை பிரிய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்குது. இது தொடர்பாக அவர் முன்பு அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் இப்போது வெளியாகி ஆக்கிரமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் இதை கிட்டத்தட்ட உறுதி செய்யும் விதமாக செல்வராகவன் மனைவி கீதாஞ்சலி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர் தான் செல்வராகவன். தயாரிப்பாளரும் இயக்குனருமான கஸ்தூர் ராஜாவினுடைய மகன் செல்வராகவன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் இருக்கார். கடந்த 2002ஆம் ஆண்டு துள்ளுவத இளமை படத்தின் மூலமாக இவர் அறிமுகமானார். இவருடைய இயக்கத்தில் வெளியான காதல் கொண்டேன் திரைப்படம் எல்லோருக்குமே ஃபேவரேட்டு. இந்த படம் மூலமாக தான் தனுஷ் அவர்கள் ரசிகர்களிடையே கவனத்தை அவருடைய நடிப்பு ஈர்த்தது. அடுத்து செல்வராகவனுடைய இயக்கத்தில் வெளியான 7G ரெயின்போ காலனி, 2006 புதுப்பேட்டை, அதற்கப்புறமாக 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, 2ஆம் உலகம், NGK, நெஞ்சம் மறப்பதில்லை ஆகிய படங்களை இயக்கியவர். கடைசியாக தனுஷை வைத்து நானே வருவன் படத்தை இயக்கியிருந்தார். 2002க்கு பிறகு செல்வராகவன் இயக்கத்தில் எந்த படமும் வெளியாகலை. 7G ரெயின்போ காலனி 2, மென்டல் மனதில் ஆகிய படங்களை இயக்க வருகிறார். 2006ஆம் ஆண்டு நடிகை சோனியா அகர்வாலை திருமணம் செஞ்சார். 4 ஆண்டுகளில் பிரிஞ்சிட்டார். 2010ஆம் ஆண்டு விவாகரத்து வாங்கினார். 11ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்பவரை திருமணம் பண்ணார். தற்போது சமூக வலைதள பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வராகவனுடைய அனைத்து புகைப்படங்களையும் கீதாஞ்சலி நீக்கியிருக்காங்களாம். இதன் மூலம் தம்பதியினர் பிரிய இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் என்ன உண்மைன்றதை இருவருமே அதிகாரப்பூர்வமாக சொன்னால் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.